149 அரசாணையை ரத்து செய். வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுக்குண்டான போராட்டமும் டெட் தேர்வு அறிவிப்பையும் சில தகவல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்று பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு, ஸோ அந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான டெட் தேர்வு அறிவிப்பு பிப்ரவரி 28 இன்று கூட வெளியிடவே படவில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். கடைசி தேதி அன்று தான், அன்னைக்கு கூட வெளியிடவே படலை. ஸோ டிஆர்பி பார்த்திங்கன்னா அவங்க ஆனுவல் பிளானரில் கொடுத்த பிரகாரம் செயல்படவில்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டிஆர்பி ஆனுவல் பிளானரில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அவங்க கரெக்டான டைமில் கொடுக்கப்படவில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடத்துவேன், அதுவும் இந்த ஆண்டில் நடத்தப்படுவோம் அப்படின்னு கூட அவங்க பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதத்தில், மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் தேர்வே முடிச்சிருவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான அறிவிப்பு கூட வரவில்லை. ஸோ இந்த ஆண்டு இதெல்லாம் நடத்தப்படுமான்ற சந்தேகத்தில் தான் இருக்குது. ஸோ பல லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா இதனால் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சிலர் பார்த்திங்கன்னா பேசாமல் டிஎன்பிசிக்கிட்டே கொடுத்துருங்க, அவங்க கரெக்டாக ஆனுவல் பிரகாரம் எல்லாமே கரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேர்வுகளும் நடத்துகிறாங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் பாஸ் செய்தவர்கள் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கணும், ஸோ அப்படின்றத வலியுறுத்தி அவங்க போராட்டங்களை நடத்தினாங்க. ஸோ அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, இனிமேல் நான் எக்ஸாம் எழுத முடியுமா, ஸோ ஒரு 1ஆம் வகுப்பு எடுக்கிறதுக்கு 2 தேர்வு தேவையா, ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அவங்க திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அந்த பணி நியமன ஆணை வழங்கப்படுன்றது, அந்த ஆணையை வழங்குங்க அப்படின்றது எல்லாத்தையும் வலியுறுத்தி அவங்க போராட்டமும் நடத்தினாங்க. ஸோ காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படணும், இடஒதுக்கீடு முறையை பின்பற்றணும், ஸோ ஓய்வூதிய வயது பார்த்திங்கன்னா 60லேருந்து 58 குறைக்கணும் அப்படின்றது நிறைவேற்றி போராட்டம் நடத்தினாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதியில் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அந்த 177 அறிக்கையின்படி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இந்த போராட்டத்தை பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் நியமன தேர்வு ஜிஓ பார்த்திங்கன்னா 149 அதை ரத்து செய்யணும் அப்படின்றதையும் முக்கியமாக எடுத்து போராடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ நேற்று பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே போராட்டம் நடத்தி முடித்து அவங்க போராட்டத்தை சுமூகமாக முடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 12,000 பேர் தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா அரசு இப்போ ஏற்கும் அப்படின்றது அதிகாரிகள் உறுதி செய்த பிறகு ஸோ அவங்களுடைய போராட்டத்தை அவங்க வாபஸ் செஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய டெட் தேர்வு பாஸ் பண்ணவங்களுடைய போராட்டமும் விரைவில் அரசு ஒரு சுமூக முடிவுக்கு வரும்னு கூட நம்ம சொல்லலாம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, ரொம்ப 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 நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டுட்ருக்கீங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகும். ஓகேங்களா? சில ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க டிஆர்பியில். அந்த ப்ராசஸ் எல்லாமே முடித்த பிறகு ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படும். ரெஸ்பான்ஸ் ஷீட் கூட டென்டேட்டிவான கீஸும் வெளியிடப்படும் கூட சொல்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா உடனடியாக அது வெளியிட்ட ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவுகளே தெரிவிக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லிட்டாங்க. ஸோ மார்ச் மாத இறுதிக்குள்ளே பணி நியமன ஆணைகள் பிஜிடிஆர்பி 100% கன்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு உறுதியாக தெரியுது. ஸோ நண்பர்களே, நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் ஓரிரு தினங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அறிவிப்பு விரைவில் நமக்கு வெளியாகும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்யூ.